சிலருக்கு வந்து இந்த ஒரு அச்சம் இருக்கும். காலைல எழுந்துட்டோனே யாரு முகத்துல முழிக்கிறோமோ, அந்த முகத்தின்படி தான் நமது வாழ்க்கை நடக்கும். ஐயோ! இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோன்னு தெரியல. எனக்கு இவ்வளவு கெட்டது நடக்குது. அனைவருக்கும் வணக்கம். நம்மிலேயே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, காலையில வந்து தூங்கி எழுந்த கையோட கண்ணு முழிப்பதற்கு முன்பு வந்து நம்ம உள்ளங்கைய பார்த்து இப்படி தேய்ச்சு, இப்படி உருட்டி பார்க்கின்ற வழக்கம் இருக்கின்றது. ஒரு சிலர் வந்து ஸ்லோகம் சொல்லிட்டு கை தேய்ப்பாங்க. என்னன்னா, அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, இந்த நுனி விரல்ல வந்து லக்ஷ்மி வாசம் செய்கின்றாள். இந்த மத்தியத்துல வந்து சரஸ்வதி வாசம் செய்கின்றாள். இந்த அடியில வந்து அம்பாள், பார்வதி, கௌரி அவங்க வந்து வாசம் செய்கின்றார்கள். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு அச்சம் இருக்கும். காலைல எழுந்துட்டோனே யார் முகத்துல முழிக்கிறோமோ, அந்த முகத்தின்படி தான் நமது வாழ்க்கை நடக்கும். ஐயோ! இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோன்னு தெரியல. எனக்கு இவ்வளவு கெட்டது நடக்குது. ஐயோ! இன்னைக்கு வந்து இந்த லட்சுமி கரகமான முகத்துல முழிச்சா எனக்கு நல்லதே நடக்குது. இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட வழக்கம் இருக்கு. இத மூட நம்பிக்கை அப்படி கேட்டீங்கன்னா, அதுக்குதான் நான் வரேன். நமது வாழ்க்கையில வந்து அன்றாடம் நல்லது, கெட்டது நடக்குதுன்னா, எப்போதுமே நம்ம நினைச்சுக்கணும், நாம் செய்யும் கர்ம வினைகள் பயனாலதான் அந்த நல்லது, கெட்டது நடக்குது. இந்த மாதிரி காலையில எழுந்துட்டோனே யாரையும் பார்க்காம, நமது உள்ளங்கைய இப்படி பார்க்கும் பொழுது, நம்மையே பார்ப்பது போல, அதாவது இத கரத்தை கொண்டு நம்ம இப்படி தேய்ச்சி செய்யறோம் இல்லையா? இன்றைக்கு நான் செய்யும் செயல்களானது. அது கரம் என்பது வந்து செயல் வச்சுக்கலாம். செயல்களானது வந்து நான் நல்லதே செய்யணும். நான் நல்லது செய்யணும் நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சேன்னா கெட்டதுதான் நடக்கும். எனக்கு இன்னைக்கு நல்லது நடந்துச்சுன்னா, அது நான் செய்த கர்ம வினையினால்தான் நடக்குது. எனக்கு கெட்டது நடக்குதுன்னா, கெட்ட கர்ம வினைகள்னால தான் அந்த கெட்டது நடக்குது. அந்த உணர்வு ஏற்பட வேண்டும். ஒன்று. 2வது வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த பார்வதி, துர்க்கை அப்படி வச்சுக்கோங்களேன். வாசம் செய்கின்றார்கள் இப்படி என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நான் செய்யும் செயல்ல வந்து எனக்கு பணம் கிடைப்பதற்கான மதிநுட்பத்தையும், அறிவுபூர்வமாக சிந்தித்தலும் முடிவெடுப்பதும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து எதிர்கொள்வதற்கான தைரியத்தையும் கொடுக்கணும். இந்த முப்பெரும் தேவியர்கள் கொடுப்பாங்கன்னு அந்த நம்பிக்கையோடு நான் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது, நம்மளோட இந்த ஒரு நாளை வந்து நடத்துவதற்கான விஷயம் நமக்கு வந்து விளங்குது. செயல்படுத்த இருக்கும். நன்றி, வணக்கம்.